Hello children, good morning to all. Today's subject is Social Science. Lesson 1, Transport in India. இன்னைக்கு நம்ம லெசனில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியாவோட டிரான்ஸ்போர்ட் பற்றி தான். ஓகே, வாட் இஸ் டிரான்ஸ்போர்ட்? டிரான்ஸ்போர்ட்னு என்னம்மா? டிரான்ஸ்போர்ட் மீன்ஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். டிரான்ஸ்போர்ட் அப்படின்றதுனா நம்ம ஒரு பிளேஸில் இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான் என்னது நம்ம டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? In ancient times, people traveled on foot or on animals. The modern vehicles are fast and comfortable. நம்மளோட ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ன்றது பழைய காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து எப்படி ட்ராவல் பண்ணி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போயிட்டு இருந்தாங்கன்னா நடந்தே தான் போவாங்க. எவ்வளோ தூரமாக இருந்தாலுமே நடந்தே போவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அனிமல்ஸ்லாம் யூஸ் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. மாதிரி குதிரை, யானை, மாடு அந்த மாதிரிலாம் வச்சு, டாக்ஸ் வச்சு, ஸோ இந்த மாதிரிலாம் வச்சு வீல்ஸ் மாதிரி கண்டுபிடிச்சி அதில் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினது தான் நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டில் நிறைய மாற்றம் வந்துருச்சு. இப்போ நவடேஸில் பார்த்தீங்கன்னா மாடர்ன் வெஹிக்கல்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதனால் நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஜேர்னி வந்து நம்ம போயிட்டுருக்கோம். A good transport network is the backbone of a country's economy. The means of transport include roadways, railways, waterways and airways. ஒரு குட் நம்மளோட கண்ட்ரியோட எக்கனாமிக் வந்து பொருளாதாரத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு பெரிய பேக்போன் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? டிரான்ஸ்போர்ட்டில் என்னென்ன எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோட்வேஸ் இருக்குது, ரயில்வேஸ் இருக்குது, வாட்டர்வேஸ் இருக்குது அண்ட் ஏர்வேஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி நிறைய வழி நமக்கு பயணங்கள் வந்து நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ரோட்வேஸ்னால் ரோட் போட்டிருக்காங்கல்ல. ஸோ ரோட்வேஸில் இன் இந்தியா we have one of the largest road networks of the world. Roads are of two types, metalled and non-metalled. Metal roads are permanent or pucca. These roads are coated with tar. These roads are made in big cities and towns. Actually, இந்த ரோட்ஸை வந்து டூ டைப்ஸாக பிரிக்கிறாங்க. மெட்டல்ட் அண்ட் அன்மெட்டல்டு அப்படின்னு சொல்லிட்டு டூ டைப்ஸாக பிரிக்கிறாங்க. மெட்டல் ரோட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெர்மனண்ட்டாக இருக்கும். இந்த ரோட்ஸ் வந்து தார் ரோடு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தாரில் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப கொஞ்சம் பெர்மனண்ட்டாக இருக்கும், ரொம்ப நாளைக்கு இது வந்து இருக்கும். பிக் சிட்டிஸ் டவுன்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோட்ஸ் இருக்கும். ரொம்ப அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெவி வெஹிக்கல்ஸ்லாம் போகிறதுக்கு, பெரிய பெரிய வெஹிக்கல்ஸ்லாம் போகிறதுக்கு வந்து இந்த ரோடு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அன்மெட்டல்ட் ரோட்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா அது டெம்ப்ரவரியாக தான் இருக்கும். அது வந்து ரூரல் ஏரியாஸ், இந்த கிராமப்புற பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கும். வந்து அந்தளவுக்கு பெர்மனண்ட்லாம் கிடையாது. இந்த ரெய்னி டைம்ஸ்லாம் வந்துச்சுனாலே அந்த ரோடு என்ன ஆகிடுது பார்த்துருக்கீங்களா? நிறைய இந்த மழைலாம் பெஞ்சதுன்னா ஒரு சில டைம்ஸில் என்ன ஆகிடும்னா ரோட் ஃபுல்லாக அப்படியே குழியாக ஆகிடுது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெம்ப்ரவரியாக இருக்கும். நம்ம அந்த மாதிரியான கிராமப்புறங்கள்லாம் இந்த மாதிரி ரோட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ரோட் பேசிஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ரோட்ஸ் ஆர் டிவைடட் இன்ட்டு 4 டைப்ஸ். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பொறுத்து ரோடை வந்து 4 டைப்ஸாகவும் பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹைவேஸ். நேஷ்னல் ஹைவேஸ்னு எதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா, the நேஷ்னல் ஹைவேஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் அண்ட் மெயின்டைன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் என்ன பண்ணணும்னா நேஷ்னல் ஹைவேஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் சிட்டிஸ், போர்ட்ஸ், இங்கெல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடியது தான் இந்த நேஷ்னல் ஹைவேஸ். ஒரு பெரிய சிட்டிஸ்க்கு நடுவில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? நேஷ்னல் ஹைவேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவேஸ் அப்படின்றது வித்தின் த ஸ்டேட்டுக்குள்ளே. ஓகே, ஸோ வித்தின் த ஸ்டேட்குள்ளே ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு வந்து கனெக்ட் பண்ணுற ரோட்ஸ் எல்லாம் ஸ்டேட் ஹைவேஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே, ஒரு மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற roads. These roads are between the district headquarters and other important points of a district. அந்த within the district குள்ள இருக்கிற roads வந்து district roads சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ரூரல் ரோட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா வில்லேஜஸ்ல எல்லாம் கனெக்ட் பண்ணுற ரோட்ஸ் எல்லாம் தான் ரூரல் ரோட்ஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா ரயில்வேஸ். ஃபர்ஸ்ட் ரோட்வேஸ் பார்த்தோம். செகண்ட் ஒன் வந்து என்னென்னா ரயில்வேஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிரான்ஸ்போர்ட் தான் ரயில்வேஸ்ன்றது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும். Railways are the backbone of transport in India. They are the fastest mode of transport on land பொறுத்த வரைக்கும் வெஹிக்கல்ஸ், இந்த ரோட்வேஸில் போகிற வெஹிக்கல்ஸை விட இந்த ட்ரெயின், அதாவது இந்த ரயில்வேஸில் போகிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்கும். இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ரயில்வே நெட்வொர்க்காக இருக்குது வேர்ல்டுலேயே. இந்தியா பார்த்திங்கன்னா செகண்ட் பிளேஸில் இருக்குது இந்த ரயில்வேஸில் பார்த்திங்கன்னா. ஸோ அந்தளவுக்கு கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லா பண்ணியிருப்பாங்க. The total length of the railway line in India is about 64,000 kilometers.
கிட்டத்தட்ட இந்த டோட்டல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதனோட ஃபுல் வே பார்த்தீங்கன்னா 64,000 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த ட்ரெயின்ஸை வந்து 3 குரூப்ஸாக பிரிக்கிறாங்க. ப்ராட், மீட்டர் அண்ட் நேரோ காஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெயின்ஸை வந்து இதுவாக பிரிக்கிறாங்க. ட்ரெயின்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய டெக்னாலஜி கண்டுபிடிச்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்து நடத்தியிருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டீம் இன்ஜின்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. ஸ்டீம் இன்ஜின்ஸ் வந்து நிறைய ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. இந்த டீசல் எலக்ட்ரிக்கல் இன்ஜின்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இந்த ஸ்டீம் இன்ஜின் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. நீராவி இயந்திரம்னு சொல்லுவாங்க இதை. ஓகேங்களா? The fastest trains of India are the Shatabdi Express, Rajdhani Express and Duronto Express. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின்ஸாக இருக்குது. ட்ரெயின்ஸ் கேரி நாட் ஓன்லி பேசஞ்சர்ஸ் பட் ஆல்சோ ஹெவி அண்ட் பல்கி குட்ஸ் லைக் கோல், சிமெண்ட், ஸ்டோன்ஸ், ஆயில் எக்ஸெட்ரா. ட்ரெயின்ஸ் வந்து வெறும் பேசஞ்சர்ஸை மட்டுமே கொண்டு போகிறது கிடையாதுமா. ட்ரெயினில் வந்து நிறைய இதுவெலாம் கூட்ஸ்லாம் நிறையவே எடுத்துகிட்டு போகிறாங்க. பெரிய பல்கி கூட்ஸ் நிறைய பெரிய பெரிய கூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன மாதிரியானதுன்னு பார்த்தீங்கன்னா கோல், சிமெண்ட், ஸ்டோன்ஸ், பெரிய பெரிய கற்கள், அப்புறம் ஆயில், இதெல்லாமே கொண்டு போகிறாங்க. மெட்ரோ ட்ரெயின்ஸ் ஹேவ் ப்ராட் அ கிரேட் சேஞ்ச் இன் அர்பன் டிரான்ஸ்போர்ட். இப்போ மேக்ஸிமம் ஆஃப் த சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மெயின் சிட்டிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ ட்ரெயின்ஸ் வந்து அதிகமாகவே விட்டுருக்காங்க இப்போல்லாம். ஸோ மெட்ரோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட்லேயும் போகும், எலிவேட்டட் ட்ராக்ஸ் ஆகும். அதாவது ரொம்ப ஹைட்டில் கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? பிரிட்ஜ் மாதிரி, பெரிய பிரிட்ஜ் மாதிரி கட்டி பெரிய ஹைட்டாக எலிவேட்டட் ட்ராக்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஹைட்டில் கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ராக்ஸும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அண்டர் கிரவுண்ட்லேயுமே கூட போதும். அதாவது பூமியை கொடாஞ்சி ட்ராக்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. இந்த ட்ரெயின் ட்ராக்ஸ் இருக்குது. ஸோ அது மூலிமா அதுலேயும் போகுது. ஸோ இந்த மாதிரி மெட்ரோ ட்ரெயின் வந்து ரொம்ப இப்போ ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது, நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து என்ன பிளேஸ்லலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா கொல்கத்தா, டெல்லி, ஹைதராபாத், பெங்களூர், சென்னை, கொச்சி அண்ட் ஜெய்ப்பூர். இப்போலாம் சென்னையிலலாம் வந்துடுச்சு. ஓகே. ஸோ நான் இந்த மாதிரி மெயினான சிட்டிஸில், இந்தியாவில் இருக்கிற மெயின் சிட்டிஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மெட்ரோ ட்ரெயின் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் வாட்டர்வேஸ். வாட்டர்வேஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா நீர்வழி பயணம். ஓகே. ஸோ வாட்டர் டிரான்ஸ்போர்ட் இஸ் அ சீப் அண்ட் eco-friendly mode of transport. It is the most suited for carrying heavy material. Ships are of two types, passenger ships and cargo ships. அதே மாதிரி தான் இப்போ ட்ரெயினில் எப்படி பேசஞ்சருக்குன்னு ஒரு ட்ரெயினும் கூட்ஸ்க்குன்னு ஒரு ட்ரெயினும் இருக்கும், அதே மாதிரி தான் ஷிப்பில் பார்த்திங்கன்னா பேசஞ்சர் ஷிப், கார்கோ ஷிப்ஸ்ன்னு 2 டைப்ஸாகவே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கும். ஃப்ளைட்டெல்லாம் விட பார்த்திங்கன்னா ஷிப்ஸில் வந்து காஸ்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ வாட்டர் டிரான்ஸ்போர்ட் இஸ் அ சீப்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கோ ஃப்ரெண்ட்லி, இந்த புகையை ரொம்ப புகைலாம் விட்டுட்டு போகாமல் கொஞ்சம் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது நமக்கு. ஓகே. பெட்ரோலியம் அண்ட் ஆயில் ஆர் கேரிட் பை டேங்கர் ஷிப்ஸ். பெரிய பெரிய டேங்கர் ஷிப்லாம் இருக்கும். அதில் வந்து பெட்ரோலியம், ஆயிலெலாம் வந்து கேரி பண்ணிட்டு போவாங்க. அதை எண்ணெய் கப்பல்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம். ஸ்மால் ஷிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸ் வந்து போவோம். அப்புறம் கார்கோ அண்ட் ஃப்ரம் மும்பை டு கொல்கத்தா, கொச்சி டு லக்ஷத்வீப் அண்ட் கொல்கத்தா டு சென்னை அண்ட் டு த அந்தமான்ஸ். ஸோ இந்த மாதிரி மும்பை டு கோவாக்கு, கொச்சி டு லக்ஷத்வீப்க்கு, ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேசஞ்சர்ஸும் கார்கோ ஷிப்ஸுமே போயிட்டு தான் இருக்குது நிறைய. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏர்வேஸ். ஏர்வேஸ் பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஃப்ளைட்டில் போகிறது, ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏர்வேஸ். ஏர் டிரான்ஸ்போர்ட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் பட் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஏர்வேஸ் அதாவது ஏர் டிரான்ஸ்போர்ட்டான இந்த ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். மேக்ஸிமம் ஹெலிகாப்டர்ஸ் வந்து பேசஞ்சர்ஸ் அதிகமாக போக மாட்டாங்க. ஹெலிகாப்டர்ஸ் வந்து இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அந்த மாதிரி டைமில் வந்து ஃப்ளட்ஸ் எல்லாம் ரொம்ப வந்துடுச்சுன்னு பாருங்கள், எர்த்குவேக், ஃப்ளட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்திருந்ததுன்னா அந்த மாதிரி டைமில் பீப்புள்ஸ் வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக, அந்த காப்பாற்றி கூட்டு வர்றதுக்காக அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது தான் ஹெலிகாப்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஃபுட், மெடிசன்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் அந்த தேவைகள்லாம், அடிப்படை தேவைகள் எல்லாமே அவங்க வந்து ஹெலிகாப்டர்ஸ் மூலியமாக தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்க முடியும். ஏன்னா ரோடெலாம் அது சரி இருக்காது. ஃப்ளட் வந்துடுச்சுன்னா, எர்த்குவேக் ஆகிடுச்சுன்னா ரோடெலாம் ஒன்றுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ஹெலிகாப்டர்ஸ் மூலியமாக தான் போக முடியும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நம்ம போகவே முடியாத ஒரு சில இடங்களுக்கெல்லாம் கூட போகணும் அப்படின்னு பார்த்தா அது ஹெலிகாப்டர்ஸ் மூலியமாக தான் போக முடியும். ஓகே. பட் ஏரோப்ளேன்றது அப்படி கிடையாது. ஏரோப்ளேனில் வந்து பேசஞ்சர்ஸ் அந்த மாதிரிலாம் போவாங்க. நெக்ஸ்ட் பேசஞ்சர்ஸ் லெட்டர்ஸ் இருக்கும். பெரிஷபிள் கூட்ஸ் சர்ச்சஸ் ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரியாக சீக்கிரமாக வாடக்கூடிய, சீக்கிரமாக அழுகக்கூடிய பொருட்கள்லாம் வந்து இந்த ஏரோப்ளேனில் தான் கொண்டு போவாங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டாக போயிடணும்ல.
ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஏன்னா ட்ரெயின்லலாம் போச்சுன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளைட்டில் ஏற்றி அமுச்சிட்டாங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு ரீச் ஆகிடுன்றதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஏர் டிரான்ஸ்போர்ட் இஸ் ஆஃப் 2 டைப்ஸ், இன்டர்நேஷ்னல் அண்ட் டொமஸ்டிக். ஏர் டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுன்னு சொல்லிட்டு 2 டைப்ஸை சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஃப்ளைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் எப்படின்னா கண்ட்ரியை விட்டு வெளி கண்ட்ரீஸ்க்கெலாம் எடுத்துகிட்டு போகிறோம். ஓகேங்களா. ஸோ வேறு கண்ட்ரீஸ்க்கெலாம் நம்ம போகணும், வெளிநாட்டுக்கு போகணும், அந்த மாதிரியான டைம்லலாம் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் யூஸ் ஆகும். நம்ம வித்தின் த கண்ட்ரிக்குள்ளே இப்போ இந்தியாக்குள்ளேயே நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம அதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா டொமஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 2 டைப்ஸாக இருக்குது, இன்டர்நேஷ்னல் அண்ட் டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ்ன்னு 2 டைப்ஸாக இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த மேப்பில் உங்களுக்கு லைனாக கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஏர்வேஸ். ஓகே. ஸோ சென்னையிலேருந்து எவ்வளோ லைன் எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இப்போ எங்கெங்கெல்லாம் ஏர்போர்ட் இருக்குதுன்னு பார்க்கலாமா. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஏர்போர்ட்ஸ். அந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்குற எல்லாமே ஏர்போர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று எவ்வளோ போகுது, எந்தெந்த இடத்துக்குலாம் போகுது அப்படின்றதுக்கான அந்த லைன் தான் இது. ஓகேங்களா. சில்ட்ரன், தட்ஸ் ஆல்.